சனத்குமாரர் ஞாபகத்தை விட மேலான ஒரு பிரம்ம நிலை இருக்கிறது, அது ஆசை என்று சொல்கிறார். இது 14ஆம் படிநிலை. 15 வரை நாம் பார்க்க போகிறோம். மந்திரத்துக்கு செல்வோம். நிச்சயமாக நினைவை விட ஆசையே மேலானது. ஆசோ வாவ ஸ்மராத் பூய. ஆசையே நினைவை தூண்டுகிறது என்று சொல்கிறார். நினைவே ஆசை இல்லைன்னா நினைவு கூட வராது. நினச்சி பார்க்கணுன்னா உங்கள் நினைவு இருக்குது, எவ்வளோ நினைவு இருக்குது. ஆனால் ஏதாவது ஒரு நினைவு மேலே வரணும்னா யார் கொண்டு வருவாத? ஆசை தான். நான் குருவாயூர் போயிருக்கிறேன், சோட்டானிக்கரை போயிருக்கிறேன், சபரிமலை போயிருக்கிறோம், திருப்பதி போயிருக்கிறோம், அங்கே போயிருக்கிறோம், இங்கே போயிருக்கோம், அதை பார்த்துருக்கேன், இதை பார்த்துருக்கேன், எல்லாம் நினைவில் இருக்குது. ஆனால் இப்போ இதனுக்கு நினைவு வருது எது? என்ன? ஆசை தான். ஆசை மட்டும்தான் அந்த நினைவை மேலே கொண்டு வருது. படித்து பாஸ் பண்ணி டிகிரி வாங்கணுங்கிற ஆசை இருந்தால் தான் எக்ஸாமில் படித்ததில் நினைவு வரும். நினைவு தான் உயர்ந்தது நம்ம நினச்சோம். ஆனால் ஆசை இல்லைன்னா அந்த நினைவு கூட எழுந்துக்காது. ஆசைத்தான் நினைவை தூண்டிவிட்டு எழுப்பி கொண்டிருக்கிறது. ஆசையே நினைவை தூண்டுகிறது. நினச்சி பாருங்கள். நீங்கள் உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் இருக்கிற நினைவெல்லாம் இருக்கிறது. ஆனால் இந்த நிமிஷத்தில் என்ன மேலே வருது, எந்த நினைவு வருதுன்னா அது ஆசைத்தான். எந்த ஆசை இப்போ இருக்கிறதோ அந்த நினைவு வரும். இப்போ எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுங்கிற ஆசை வந்த உடனே எனக்கு நினைவு வருது, எவ்வளோ ரூபா இருக்குது, எவ்வளோ விலை, எந்த கடையில் இருக்கும், எந்த இடத்துல போகணும், எப்படி ஆர்டர் பண்ணணும், இதெல்லாம் நினைவு வருது. யார் இதெல்லாம் நினைவு கொண்டு வந்தது? ஆசை. ஆசை தான் நினைவிட மேலானது. ஆசைக்கு உருவம் இருக்குதா? அது ஆசை எப்படி இருக்குது யாருக்குமே தெரியாது. ஆசை தான் பிரம்மம். ஆசையால் தூண்டப்பட்டே ஒருவன் மந்திரங்களை ஓதுகிறான். அவனுக்கு 1000 மந்திரம் இருக்கும் நினைவில். ஆனால் அத்தனையும் இவனுக்கு ஆசை இருந்தால் தான் ஓதுவான். இவனோட ஆசை இருந்தால்தான் கர்மங்களை செய்வதற்கு தெரியும். நான் கட்டடம் கட்டுவேன், ஓவியம் பண்ணுவேன், நான் வரைவேன், பரதநாட்டியம் ஆடுவேன், பாடம் எடுப்பேன், டீச் பண்ணுவேன், டாக்டர் வேலை பண்ணுவேன், எல்லாம் உன்னோட அறிவில் இருக்குது, எல்லாம் நினைவில் இருக்குது. ஆனால் அந்த கர்மங்களை செய்யணும்னு உனக்கு ஆசை வரணும். எனக்கு தெரியும் சார், எனக்கு ஆசையில் செய்ய மாட்டேன். அப்போது ஆசையே மந்திரங்களை ஓத வைக்கிறது, ஆசையே கர்மங்களை செய்ய இருக்கிறது. ஆசையினால்தான் புத்திரர்களையும் பசுக்களையும் அவன் விரும்புகிறான். இகலோக பரலோகம் செல்வதற்கும் கூட அவனுக்கு ஆசை தான் தேவைப்படுகிறது. ஆசை ஒருவிடம் இல்லைன்னா இதுக்கு ஆசையே இல்லாதனால இது ஒரு பிரயோஜனம் இல்லை. இதை விடுங்க. என்னுடைய ஃப்ளாஷ் மெமரி கார்டு, அதில் எவ்வளவு தான் நினைவுகள் இருந்தாலும் இதை ஃப்ளாஷ் மெமரிங்கிறாங்க. இதில் எவ்வளோ நினைவுகளை நான் தேக்கி வச்சுருக்கிறேன். இப்போ நான் பேசுகின்ற பவர் பாயிண்ட் கூட இதில் தான் இருக்குது. இதில் நினைவு இருக்கிறது. இதில் எவ்வளோ சார் நினைவுனா 15 GB அப்படிங்கிறாங்க. கைகாபைட்ஸ் நினைவு இருக்குது. ஆனால் இதுக்கு ஆசை இருக்கான்னு கேட்டால் இல்லை. அதனால் எவ்வளோ நினைவு இருந்தாலும் இந்த ஆசை இல்லைன்னா இதுக்கு வெளிப்படாது. என்னிடம் எவ்வளோ நினைவு இருந்தாலும் ஆசையே அந்த நினைவை எனக்கு வெளியே கொண்டு வந்து பயன்பாட்டு கொண்டு வருகிறது. இகலோக பரலோக சுகத்தை வேண்டும் என்று கேட்கின்றது கூட அந்த நினைவும் ஆசையால் தான் பிறக்கிறது. எனவே ஆசையை நீ பிரம்மம் என்று சொல். பிரம்மத்திற்கே ஆசைதான் இந்த பிரபஞ்சத்தை பிறப்பிக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது. ஸோ காமயத்தை அப்படி தான் சொல்கிறோம். அது ஆசைப்பட்டது நான் பலவாக ஆக வேண்டும் என்று. அத்வைதமாக இருக்கின்றேன் நான் துவைதமாக பலமாக இருக்க வேண்டும் என்று அது ஆசைப்பட்டது. ஆசைப்படலைன்னா அத்வைதம் துவைதமாக இருக்கவே இருக்காது. ஆசை நீங்கிடுச்சுன்னா துவைதம் அத்வைதம் ஆகிடும். ஆசை அகாமகதக, அவன் தானே முக்தி அடைகிறான். ஆசைப்பட்டவனெல்லாம் துவைதத்தில் இருக்கிறான். ஆசை நீங்கியவன் அகாமகதக, சுரோத்திரியம் அகாமகதக. ஞானத்தை பெற்று கேள்வி கெட்டவன், ஆசைகளை விட்டவன் அத்வைதத்தில் இருக்கிறான். அப்போ பிரம்மம் ஆசைப்பட்டு துவைதமாச்சு. ஞானி ஆசையை விட்டு பிரம்மமானான். ஆசையை பிரம்மம் என்று தியானிப்பவரின் ஆசைகளெல்லாம் தவறாமல் நிறைவேறுகின்றன. இதெல்லாம் அத்தியாரோபம் பண்ணுறதுனால ஆசை பிரம்மம் நினைக்கிறோம். ஆசைப்படுறது விட்டோம்னா பிரம்மம் ஆகிடலாம். ஆனால் பிரம்மத்துக்கு பக்கம் ஆசை தான் இருக்குது. ஆசையை பிரம்மம் என்று தியானிப்பவர் ஆசைகளெல்லாம் அவருடைய சங்கல்பம் ஆசைகளெல்லாம் நிறைவேறுகின்றன.
அவர் என்ன நினைக்கிறாரோ அது நடக்குது. ஏன்னா அவர் பிரம்மத்து பக்கத்தில் இருக்கிறார். அவனது பிரார்த்தனைகள் பலனீக்க தவறுவதில்லை. என்ன ஆசனை நீ என்னென்ன ஆசைப்படுறங்கிறதுல பிரார்த்தனை முன்ன சொல்கிறார். அவன் பிரார்த்தனையை முன்வைத்து ஆசைப்படுகிறானோ அவன் ஆசைகள் நிறைவேறாமல் போவதில்லை. ஆசையை பிரம்மம் என தியானிப்பவர் ஆசைப்பட்ட எல்லை வரை செல்வார். பகவானே, ஆசையை விட மேலானது உண்டா? நாரதர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார், இங்கே நின்றுடாதீங்க, ஆசையை விட மேலானது உண்டு, அதை எனக்கு கூற வேண்டும் என்று சொல்கிறார். சங்கரர் விளக்கிறார், திருஷ்ணம் அப்படின்னா ஒரு ஏக்கம், ஆசைன்னா நான் அதை அடைந்தால் நன்றாக இருப்பேன், அது இருந்தால் எனக்கு சுகம் என்பது ஆசை. ஆகாங்ஷா என்ன, இதுவும் ஆசை தான். ஆனால் உயர்வான பொருள் மீது வைக்கின்ற ஆசைக்கு ஆகாங்ஷா என்று பெயர். உயர்வான பொருள் இறைவன் மீது சாஸ்திரத்தின் மீது வைக்கிறது ஆகாங்ஷா என்று பெயர். இதெல்லாம் ஆசைக்கு உண்டான பெயர். சங்கரர் சொல்கிறார், காமம் என்று ஒன்றிருக்கிறது. காமம் என்றால் விஷய சுகங்கள், புலன் மூலம் கிடைக்கின்ற சுகங்கள். இது மேலே வைக்கின்ற ஆசைக்கு காமம் என்று. புலன் தரும் விஷயத்தில் ஆசை ஏற்பட்டால் காமம், சாஸ்திரம் போன்றதிலும் பக்தி போன்ற ஆசை ஏற்பட்டால் ஆகாங்ஷா. எனக்கு இது இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தால் அது ஆசை. எனக்கு இது இல்லையே என்று நினைக்கின்ற ஆசைக்கு ஏக்கம் அல்லது திரஷ்ணம் என்று பெயர். அடுத்து ஏதாவது நிகழ வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படுகிறார்கள். ஒன்றுமே நடக்கலைன்னா அவங்க போர் அடித்து போகிறாங்க. அடுத்து ஏதாவது நடக்காதா, அடுத்து என்ன நடக்காதா, சினிமா பார்க்கும்போதும் அடுத்து என்ன வரும், அடுத்து என்ன வரும், சீரியல் பார்க்கும்போது அடுத்து நாளைக்கு என்ன ஆகும், பந்தியில் எதை போடுமோ அது எடுத்து என்ன கொடுக்க போகிறாங்க. முதல்ல ஸ்வீட் வச்சாங்க, அப்புறம் ஊறுகாய் வச்சாங்க, அப்புறம் கொஞ்சம் பாயசம் வச்சாங்க, அப்புறம் என்னவோ ஒரு வட்டமாக வச்சுருக்குறாங்க, சட்னி வச்சாங்க, அடுத்து என்ன வைக்க போகிறாங்க, எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன வரும், அடுத்து என்ன வரும், பள்ளிக்கூடம் போகிறவன் அடுத்து என்ன கிளாஸ், தொழில் செய்கிறவன் அடுத்து என்ன செய்யலாம், இப்படி அடுத்து என்ன ஏதாவது நிகழ வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற உள்ளம் ஆசைப்படுகிறது. எது நடந்தாலும் எது நடக்காவிட்டாலும், எது வந்தாலும் எது வராவிட்டாலும் எனக்கு அதை பற்றிய உதாசீனனாக இருக்கிறேன் என்றால் அவனுக்கு ஆசையே இல்லைன்னு அர்த்தம். அவன் மோட்சத்தில் இருக்கிறான். எது வந்தாலும் வராவிட்டாலும் நான் போராட மாட்டேன் என்று வாழ்கிறானே அவன் மோட்சத்தில் இருப்பவன். அந்த போராட்டம் தான் ஆசை. எது நடக்க வேண்டும், அடுத்து நடக்க வேண்டும், அடுத்து இது நடக்கக்கூடாது, இது நடந்துவிடக்கூடாது என்றெல்லாம் நாம் எண்ணுகிறது ஆசை என்று சொல்கிறார். ஆசைகள் எல்லாருமே இந்த மனம் பூர்த்தி அடையாத நிலையிலிருந்து உண்டாகிறது. அப்பூர்ணத்திலிருந்தே ஆசை பிறக்கிறது. எந்த மனம் திருப்தி அடைந்து பூர்ணமாக இருக்கிறதோ அங்கே ஆசைக்கு துளியுட இடமில்லை. மனசு நிறைந்ததும் ஆசை இருக்கிறது என்றால் உண்மையிலே மனசு நிறையவில்லை என்றே அர்த்தம். சில பேர் சொல்கிறார், நான் நிறைவாக தான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். ஆனால் ஆசை இருக்குதுன்னு சொன்னால் நீ உனக்கு தெரியாமலே உன் மனசு குறைவாக இருக்கிறது, அதை நீ உணராமல் இருக்கிறாய். ஆசைதான் மனக்குறையை காட்டும் அடையாளம். இந்த நினைவிலிருந்து வாசனையிலிருந்து ஏதாவது ஒன்று ஆசையாக வெளிப்படுகிறது. உன்னுடைய ஆசை எல்லாமே உன்னுடைய நினைவுதான், ஸ்மரணம். ஆனால் எந்த ஒரு ஸ்மரணம் வெளியே வந்து நிற்கிறதோ அது ஆசையாக மாறுகிறது. எனவே ஞாபகத்தை விட ஆசை மேலானது என்று சொல்லப்படுகிறது. ஆசை இருப்பதாலே ஒருவன் மந்திரம் சொல்கிறான், கர்மத்தை செய்கிறான், புகழ் பெற ஆசைப்படுகிறான். இதுக்கெல்லாம் காரணம் ஆசையே. உபனிஷத் படிக்கவும் ஆசை தேவை. இது பேர் ஆகாங்ஷா. ஒருவன் பேச விரும்பினால் அதே ஆசை, அது பேர் விவக்ஷா. செய்ய வேண்டிய ஆசை சிகீர்ஷா. ஆகாங்ஷான்னா உபனிஷத்து படிக்கணும், ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும்னா விவக்ஷா, ஏதாவது செய்துக்கிட்டே இருக்கணும்னா சிகீர்ஷா. இதெல்லாம் சாதாரண விஷயங்கள். இந்த ஆசையை விட மேலானது இருந்தால் அதை உபாசியுங்கள் என்று சொன்னார். இதெல்லாம் எனக்கு சாதாரணமாக தெரியுதுங்கிறார். கடைசி நிலை 15ஆம் படிநிலை, பிராணன் தான் ஆசையை காட்டிலும் நுட்பமானது என்று சொல்கிறார். அதன் பிறகு நாரதர் மேலும் கேட்க நிறுத்திவிட்டார். இதுக்கு மேலே கேட்காம விட்டுட்டானேன்னு அவருக்கு ஒரு கருக்குன்னு நினைக்கிறார். முக்கியமான விஷயத்துலையும் போதுங்கிறானே அப்படின்னு. அவராக முன் வந்து, நாரதா, பிராணனை காட்டிலும் பிரம்மம் என்கின்ற ஒன்று இருக்கிறது, அதை நான் உபாசிக்கிறேன் என்று பூம வித்யாவை சொல்லுவார். இப்பொழுது பிராணனை நாம் பார்ப்போம். நிச்சயமாக
பிராணனானது ஆசையை விட மேலானது. எப்படி இந்த பிராணன் இருக்கிறது? பிராணன்ற நான் பார்த்ததில்லை இது வரைக்கும். நீங்கள் சொன்னது 15 எனக்கு நல்லா நினைவு இருக்குது. ஆனால் பிராணன்னு நீங்கள் சொன்னது எனக்கு புரியல. நாரதருக்கு விளக்குறார். நீ சக்கரம் பார்த்துருக்கிறியா? அதில் நடுவில் அதை குடம்னு சொல்கிறோம். சக்கரத்தில் மையப்பகுதி அது அச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த குடத்திலிருந்து ஆரக்கால்கள் அந்த வட்டத்தை நோக்கி விளிம்பை நோக்கி செல்லுது இல்லையா? அதுபோல் இந்த பிராணன் இருக்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஆகாயம் உள்ளடக்கிய, ஆகாயத்தையே உள்ளே வைத்திருக்கின்ற ஒரு பெரிய வலைப்பின்னல் இருக்குடா. அது பெரிய சக்கரமாக இருக்குது. அது தகதகதுன்னு ஞானத்தால் பிரகாசிக்கிறதுனால அதை ஹிரண்யம்னு சொல்கிறாங்க. ஹிரண்யம்னா ஒளி பொருந்தியது. தங்கம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. தங்கம் எப்படி மின்னுது அது மாதிரி அந்த பிராணன் மிகப்பெரிய இருக்குது. அதுக்குள்ளே தான் எல்லாத்தையும் உள்ளே வைத்திருக்குது. எப்படி கர்ப்ப கிரகத்தில் தெய்வமே உள்ளே இருக்குது போல், தாயின் கர்ப்பத்தில் குழந்தை இருப்பது போல், இந்த மிகப்பெரிய கர்ப்பத்தில், இந்த ஒளி பொருந்திய கர்ப்பத்தில் இந்த பிரபஞ்சமே உள்ளே இருக்கிறது. அனைத்து ஜீவர்களும் அவருடைய போகப் பொருள்களும் உலகமும் அனைத்தும் அங்கே தான் இருக்கிறதுனால அது கிரண்ய கர்ப்பா என்று பெயர். அந்த கிரண்ய கர்ப்பா தான் பிரஜாபதி முதலில் தோன்றியவர். அவர்தான் நாம் ஈஸ்வரன் என்றும் சொல்கிறோம், நான்கல் தலை பிரம்மா என்றும் சொல்கிறோம், பிரஜாபதி என்றும் சொல்கிறோம், முதலில் தோன்றிய புருஷன் என்றும் நாம் சொல்கிறோம். அந்த புருஷன் பிராணனால் ஆகப்பட்டவன். அவன் எப்படி இருக்கிறான்? சக்கரத்தின் ஆரங்கள் அச்சில் பொருந்திருப்பது போல ஆரா நாபவ், ஆரங்கள் நாபையில், நாபின்னா தொப்புள், பொருந்தி இருப்பது போல சமர்ப்பிதா என்று சொல்கிறார். அப்போது அந்த தொப்புள் கொடி தான் விஷ்ணு. அதிலிருந்து வெளிவந்து ஒரு தாமரை மாதிரி விரிந்திருக்கிறது தான் பிரம்மா. அவரை தான் நம்ம அப்படி சொல்கிறோம். இப்போ விஷ்ணு தான் பிரம்மம். அவர்கிட்ட இந்த பிரஜாபதி என்று சொல்லக்கூடிய பிராணரூபமான இந்த பிரபஞ்சம் அவரிடமிருந்து தோன்றுகிறது. ஆரா நாபவ் என்று சொல்கிறார். பிரபஞ்சத்தில் அனைத்தும் பிராணனில் தான் செய்யப்பட்டிருக்கிறது. நீ வீடு கட்டியிருக்கிறியே, அது செங்கல் நினைக்கிறியா? இல்லை, பிராணன். உன்னுடைய உடம்பு தலை முதல் நகம் வரை இருக்குது, அது எதனால் ஆகப்பட்டு? அதுவும் பிராணன். உங்களுக்குள்ள மனம்லாம் சொல்கிறியா? அதுவும் பிராணன். நீ காஃபி டிஃபன்லாம் வாங்கி சாப்பிட்றிய, அதுவும் பிராணன். இங்கே இருப்பதெல்லாம் பிராணன் தான். பிராணன் தான் பஞ்சபூதங்களாகி, பஞ்சபூதங்கள் சூக்ஷ்மம் ஸ்தூலமாகி அனுபவிக்கின்ற பொருளாக எல்லாம் இருக்கிறது. பிராணனுடைய கட்டமைப்பு தான். மனதை உனக்கு சுலபமாக பிராணனுக்கு காட்ட முடியுது. ஆனால் நீ பார்க்கின்ற வெளி உலகம் எல்லாம் பிராணன் என்று உனக்கு தெரியாது. நீ சாப்பிடுகிற தண்ணீரில் கூட பிராணன் இருக்கிறது, அதுதான் உனக்கு பிராணனாக மாறுகிறது. நீ உண்ணுகின்ற உணவில் கூட பிராணன் இருக்கிறது, அதுதான் உன்னுடைய மனமாக மாறுகிறது. இதெல்லாம் நம்ம படித்தோம். அப்போது அனைத்து பிரபஞ்சமே பிராண கட்டமைப்பு. இதுக்கு மேலே பூய இருக்கிறதா? உனக்கு தெரிஞ்சதெல்லாம் பிரபஞ்சம், அதுவே பிராணனில் முடிய வருகிறது. பிரபஞ்சத்தில் அனைத்தும் பிராணனில் பொருந்தி இருக்கின்றன. பிராணன், இந்த பிராணனுக்கு ஏதாவது மேலே இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும். இல்லை, பிராணனாலேயே இருக்கிறது. பிராணனை கொடுக்கறதுக்கு ஒருத்தன் இல்லை. நாடிதான் பிராணன், பிராணன் தான் நாடி, நாடியே பிராணனாக இந்த கிரண்ய கர்ப்பனாக இருக்கிறது. அந்த கிரண்ய கர்ப்பத்தில் என்ன பாய்ந்து கொண்டிருக்கிறது, நிரம்பி இருக்கிறதுன்னா அது பிராணன். என்ன நிரம்பி இருக்கிறதும் பிராணன், கொள்கலனும் பிராணனா? ஆமாங்க. பாத்திரமும் பிராணன், பாத்திரத்துக்கு உள்ளிருப்பதும் பிராணன் அப்படின்னு சொல்கிறார். பிராணக பிராணேன யாதி, பிராணனே தாங்குகிறது. தண்ணீரை பாத்திரம் தாங்குது. ஆகாயசை இந்த நாடி பிராணன், இந்த பிரஜாபதி தாங்குகிறார். அவர் யாரால் ஆகப்பட்ட? பிராணனால் ஆகப்பட்டவர். பிராணன் எதனால் ஆகப்பட்டது? பிராணனால் ஆகப்பட்டது. பிராணனை தாங்குவது எது? பிராணக பிராணேன யாதி. எல்லாமே இதில் தான் புரிந்திருக்கின்றன. ஒரு குண்டூசியிலிருந்து சூரிய சந்திரன்கள் வரைக்கும் கேலக்ஸி எல்லாமே பிராணனில் தான் இருக்கின்றன. பிராணன் தான் அந்த விதத்தில் தோன்றுகிறது. பிராணனைத்தான் அப்படி நம்ம பார்க்கிறோம். சில திரைப்படங்களெல்லாம், இந்த ஜுராசிக் பார்க்கு, பாகுபலி, அப்புறம் நிறைய இந்த தந்திர காட்சிகளெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது கம்ப்யூட்டரில் டிசைன் போடுறவங்களை நீங்கள் பார்க்கணும். உண்மையிலே அந்த பாகுபலியில் பார்த்த அத்தனை கட்டடங்களெல்லாம்
நிஜமாக யாரும் கட்டவும் இல்லை. ஜுராசிக் பார்க்குன்றதில் வரக்கூடிய எந்த காலத்துலேயோ வாழ்ந்த பெரிய பிரம்மாண்டமான மிருகங்களெல்லாம் உண்மையிலே இங்கே இல்லை. அது யார் நடித்தாங்க? உண்மையிலே அந்த படம் எடுக்கிற அந்த போனோன்னா இந்த மாதிரி லேப்டாப்பு கம்ப்யூட்டரில் வச்சுக்கிட்டு அவங்க வரைகிறாங்க. அந்த வரையும் பொழுது ஒவ்வொரு உருவத்தில் இந்த முகத்தை பார்த்தோம்னா சின்ன 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 முக்கோணங்களால் செய்யப்பட்டதாக இருக்கும். அதில் உருவமே இருக்காது, முக்கோணங்கள் தான் இருக்கும். அந்த முக்கோணத்தை அப்படி திருப்பலாம், மேலும் கீழே ரொட்டேட் பண்ணலாம், வளைக்கலாம். அந்த குட்டி 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 முக்கோணங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இப்படியே வளையும், நிமிரும், சிரிக்கும், அதிரும், சுருக்கம் விழும், சுருக்கம் நீங்கும், முன்ன பின் அசையும். அத்தனையுமே இப்படி சின்ன சின்ன முக்கோணங்களை ஒன்றாக சேர்த்த மாதிரி இருக்கும். நீங்கள் வேணும்னா தீக்குச்சியை ஒரு பிரமிடு மாதிரி வரைஞ்சிக்கங்க. இங்கே நான் வரைஞ்சி காட்டுறேன். இது முக்கோணம். இதிலேயே அப்படி செய்தால் இது டெட்ராஹெட்ரல்ன்றோம். 4 பக்கம் இருக்கும். அது எங்கே பார்த்தாலும் முக்கோணமாக இருக்கும். இது ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணம், இங்கே ஒரு முக்கோணம், 3 முக்கோணங்கள் சேர்ந்து வந்திருக்குது. இது டெட்ராஹெட்ரல். அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி இதில் இன்னொரு முக்கோணத்தை சேர்க்கலாம், இதில் ஒரு முக்கோணத்தை சேர்க்கலாம், இதில் ஒரு முக்கோணம் சேர்க்கலாம், இதில் ஒரு முக்கோணம் சேர்க்கலாம். இப்படி முக்கோணங்கள்லாம் சேரும்பொழுது உருண்டையாக, வளைவாக, நீளமாக எந்த வடிவத்தை வேணால் நீங்கள் கொண்டு வரலாம். இது ஒயர் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒயர் ஃப்ரேம் தான் ஒரு டைனாசார் செய்கிறதுக்கு உண்டாக்குறாங்க. அந்த ஒயர் ஃப்ரேமை ப்ரோக்ராம் கொடுத்துட்டோம்னா அது டைனாசர் மாதிரியே நடக்கும், போகும், வரும். அதுக்கு மேலே அந்த ஒயர் ஃப்ரேம் மேலே அதுக்கு என்ன தோல் கொடுக்கணுமோ அந்த தோல், என்ன நிறமோ அதெல்லாம் போட்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது நடக்கிற தரையில் புல்லுகள்லாம் அசையும், காற்று வீசினா அந்த ரோமமெல்லாம் சிலிர்க்கும். அதெல்லாம் கூட முக்கோணங்கள் தான். இது பேர் ஒயர் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. ஓவியர் எல்லா படங்களையும் ஒயர் ஃப்ரேம் என்று சொல்லக்கூடிய கம்பி வலையாகத்தான் வரைகிறார். இந்த கம்பி வலைகள் தான் கம்ப்யூட்டருக்கு கொடுக்கப்பட்ட இந்த கட்டளையை நிறைவேற்றி என்னென்ன செய்யணுமோ, சுழலுதல், குதித்தல், பாவுதல், வளைதல், சுருக்கம் விழுதல், நிமிர்தல், பேசுதல், எல்லா விதமான செயல்களையும் அது செய்து காட்டும். இப்படி இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய வலைப்பின்னல், ஒயர் ஃப்ரேம் அல்லது நெட்வொர்க் என்று சொல்வார்கள், அதில் தான் இருக்கிறது என்று நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், நீங்கள் பார்த்த திரைப்படத்தில் கடினமான ஈட்டி, கத்தி, கடப்பாறை, கட்டடங்கள் இதெல்லாம் கூட இது மாதிரி ஒயர் ஃப்ரேமில் தான் செய்திருக்கிறாங்க. ஆனால் சினிமாவில் பார்க்கும்பொழுது அது திடீரென்று விழுந்து பூமியே அதிர்ந்து புகை கிளம்புற மாதிரி கனமான பொருள் விழுந்தது போல் தெரியும். கூர்மையானது உடம்பை புலதித்து கொண்டு பின்னாடி வந்த மாதிரிலாம் தெரியும். அங்கே எல்லாமே கம்ப்யூட்டரில் வலைப்பின்னல் தான். இந்த பிரபஞ்சத்திலே ஆகாயம், காற்று, நீர், நிலம் என்றெல்லாம் நாம் பிரித்து சொல்கிறோம். அக்னி என்று. நிலம் ரொம்ப கனமாக இருக்குது, தண்ணீர் உருண்டு ஓடுது, வாயு மேலே எழுந்துக்குது, அக்னி சூடாக இருக்குது, அது வெளிச்சம் தருது, ஆகாயம் இடம் தருது. இதெல்லாம் சினிமாவில் கம்ப்யூட்டரில் உண்டாக்க முடிகிறது. அதற்கெல்லாம் அடிப்படையாக பயனது ஒயர் ஃப்ரேம் தான். இப்போது பகவானும் ஒயர் ஃப்ரேம் என்று சொல்லக்கூடிய நெட்வொர்க், வலைப்பின்னலை பிராணனால் செய்து இந்த அத்தனையும் ஜோடனம் பண்ணுகிறார். எப்படி இந்த கற்பனையில் இருக்கின்றதெல்லாம் கம்ப்யூட்டரில் போய் ஒரு பெரிய உலகமாகவே அவன் உண்டாக்குகிறானோ. வீடியோ கேம்லாம் ஆடுறவங்களாம் பார்த்துருப்பாங்க. இந்த வீடியோ கேமில் எப்பேற்பட்ட சிருஷ்டிகளெல்லாம் அவங்க செய்கிறார்கள். உண்மையில் கம்ப்யூட்டருக்குள்ளே போய் பார்த்தா அதெல்லாம் ஒயர் ஃப்ரேமாக தான் இருக்கும். இதைத்தான் பிராணன்னு உபனிஷத் சொல்லுகிறது. அந்த காலத்தில் இந்த உதாரணம் சொல்லுவதற்கு ஆச்சாரியர்களுக்கு இல்லை. எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சினால் இந்த உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். பிராணனே பிராணனுக்கு பிராணனை தருகிறது. எப்படி? இதுக்கு மேலே ஒன்று கேட்டுறாதேங்கிறார். பிராணனுக்கு பிராணனை தருவது பிராணனே தான். பிராணனுக்கு வடிவத்தை தருவதும் பிராணன் தான்.
வடிவத்திற்குள்ளே எது போய் வருகிறதோ அதுவும் பிராணன் தான். பிராணக பிராணம் ததாதி பிராணாய ததாதி. பிராணனுக்கு பிராணனை தருகிறது. யார் தருகிறார்கள்? பிராணனே தருகிறது. எனவே நான் சொன்னேன் இல்லையா, பிராணனே தந்தை என்று இந்த மந்திரம் சொல்லுது. பிராணனே தாய். நீ உடம்பு என்ன நினைக்கிற? அது பிராணன். உங்கள் அம்மா உடம்பு பிராணன், அப்பா உடம்பு பிராணன், நீ சாப்பிட்றது பிராணன், நீ பார்க்குற உலகம் மலை தண்ணீரெல்லாம் பிராணன். அதுக்கு உதாரணம் சொல்லுது. இந்த பாகுபலி படத்தில் நீ என்னென்ன பார்த்தியோ, தாயை பார்த்த, தந்தையை பார்த்த, மகனை பார்த்த. பிராணனே சகோதரி. சகோதரிக்கு ஸ்வசா என்று பெயர். சகோதரனுக்கு பிராதா என்று பெயர். பிராதா என்றால் சகோதரன். அதுதான் ஆங்கிலத்தில் பிரதர் என்று மாறுகிறது. ஸ்வசா என்பது தான் சிஸ்டர்னு மாறுது. பிராணனே தந்தை. எவ்வளோ எளிமையாக சொல்லுது பாருங்க. நான் தான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். பிராணனே தாய், பிராணனே சகோதரன், பிராணனே சகோதரி, பிராணனே ஆசிரியர், பிராமணனே பிராமணன், பிராமணனே சத்திரியன், பிராமணனே மிருகங்கள், பிராணனே செடி கொடி அனைத்தும், பிராணனே அனைத்தும். ஒரு கால் என்றால் யதி. ஒரு கால் ஒருவன் தந்தையையோ தாயையோ சகோதரனையோ சகோதரியையோ ஆச்சாரியரையோ அல்லது பிராமணனையோ தகாத வார்த்தையில் பேசிவிட்டால் புருஷமிவ பிரத்யாக, ஆக என்ன சொல்லு பேசுகிறது. புருஷமிவன்னா தகாத வார்த்தையில் பேசிட்டான்னு வைங்க, அவரை என்ன சொல்லுவாங்க? விலகிப்போ, துஷ்டனே, மனிதனா நீ என்பார்கள். நீ தந்தையை கொன்றவன், தாயை கொன்றவன், சகோதரனை கொன்றவன், சகோதரியை கொன்றவன், ஆச்சாரியரை கொன்றவன், பிராமணனை கொன்றவன் என்று ஏசுவார்கள். ஆனால் யாரை ஏசுனாங்களோ அவன் செத்துட்டான், அவனுடைய பிராணன் போயிடுச்சு. இப்போ யாராவது அந்த பணத்தை பார்த்து சொல்லுவாங்களா? நான் சொன்னதெல்லாம் பணமே நீ தாயை கொன்றவன் சொல்லவே மாட்டான். அப்போ யாரை திட்டினாங்க அவங்க? பிராணனை திட்டுகிறான். பிராணன் தான் அங்கே இருக்கிறது. தாயை கொன்றானா பிராணனை கொன்றான். ஆனால் பிராணன் வெளியேறிய பிறகு இந்த உடலை செதியில் விட்டு எரித்தாலோ அல்லது வேறு ஏதாவது செய்தாலோ, சரியாக எரிவதற்காக சூலத்தால் குத்தினாலோ, சில சமயம் அந்த பணம் சரியாக சுடலைன்னா அது புரட்டி போடணும். புரட்டி போட்டால் நல்லா வேகும். அதனால் பணத்தை எரிப்பதற்கு சூலத்தில் குத்தினாலோ மக்கள் அவனிடம் நிச்சயமாக நீ தந்தையை கொன்றவன், தாயை கொன்றவன், சகோதரனை கொன்றவன், சகோதரி கொன்றவன், ஆச்சாரியை கொன்றவன், பிராமணனை கொன்றவன் என்றெல்லாம் சொல்ல மாட்டார்கள். உயிரோடு இருக்கும்போது சொன்னாங்க, செத்த பிறகு சொல்ல மாட்டாங்கிறாங்களே. அப்போ உயிருக்கும் செத்தவனுக்கும் என்ன வித்தியாசம்? பிராணன் தான் வித்தியாசம். இந்த உடம்பும் பிராணன் தான். ஆனால் அவங்க குறிப்பிடுறது மனிதன் என்று அவங்க நினைப்பது பிராணனையே. பிராணனே இந்த அனைத்துமாக ஆகியுள்ளது. இவ்வாறு யார் அதை கண்டுகொள்கிறார்களோ, அதை சிந்திக்கிறார்களோ, அறிந்து கொள்கிறார்களோ, இங்கே சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். எவரவர் கண்டுகிறார்களோ திரஷ்டா, எவரவர் மந்தா சிந்திக்கிறார்களோ, எவர் அதை அறிந்து கொள்கிறார் நிதித்தியாசனம், அவரை நாம் என்ன சொல்கிறோம்? அதிவாதி என்று சொல்லலாம். அதிவாதின்னா அவன்தான் பேசுவதற்கு தகுதியானவன், ஞானவான், பண்டிதன். அவன் பிரம்மத்தை, கிட்டத்தட்ட பிரம்மத்தை அறிந்து கொண்டவன், சகுண பிரம்மத்தை அறிந்து கொண்டவன், நிர்குண பிரம்மத்தை அறிந்து கொள்வதுதான் பாக்கி என்று சனத்குமார் படிப்படியாக நாரதரை பிரம்மத்துக்கு கிட்ட கொண்டு வந்துட்டார். அதனால் பிரம்ம பிராப்தி என்ற தலைப்பில் 15 பார்த்துருக்கிறோம். இது 15வது பிராணன். இதை நீங்கள் அறிந்து கொண்டால் உங்களுக்கு நீங்கள் பேர் சொல்லலாம், நான் அதிவாதி என்று. அவர் அதிவாதி என்று சொல்லிக்கொள்ளலாம். நீ அதிவாதியாக இருக்கிறாய் என்று யாராவது கூறுவாங்க. இப்படியெல்லாம் பேசுகிறீங்களே, நீங்கள் அதிவாதி சார். அதிவாதினா அதிக பிரசங்கின அர்த்தம் இல்லை. விஷயம் தெரிந்தவர், உண்மையை உண்மையாக அறிந்து கொண்டவர் என்று சொன்னால் நீங்கள் நிச்சயம் ஆம் நான் அதிவாதியே என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். மறைக்கக்கூடாது, மறுக்கக்கூடாது என்று இந்த உபநிஷத் சொல்லுது. கூச்செல்லாம் படக்கூடாது. அகம் பிரம்மாஸ்மி என்று தெரிந்து கொண்டேன், நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க சார் அப்படின்னு சொன்னோம்னா, நான் எங்கே இதை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. பிரம்மம் தான், நான் எங்கே அப்படின்னு சொல்லக்கூடாது. பிரம்மம் நான் என்று சொன்னால்தான் உனக்கு ஞானம் இருக்கிறது அர்த்தம். எனவே மறுக்காதே, மறைக்காதே, அதை ஏற்றுக்கொள் என்று சொல்லுது. இப்போ பிராண விசாரத்தை சங்கரர் சொல்கிறாரு. இந்த பிராணன் உன்னுடைய உடம்பின் கட்டமைப்பு, ஸ்தூல உடம்பின் கட்டமைப்பு,
சூக்ஷ்ம உடம்பின் கட்டமைப்பு ரெண்டுமே பிராணன் தான். இந்த பிராணன் தான் ஸ்தூல சூக்ஷ்மமாக இருக்கிறது என்று புரிந்துகொள். எல்லாம் ஒயர் ஃப்ரேம் நெட்வொர்க். இந்த பிராணனில் ஒட்டுமொத்த பிராணனும் இந்த பிரபஞ்சத்தை சேர்த்து பார்த்தால் அந்த நெட்வொர்க்குக்கு அல்லது வலைப்பின்னலுக்கு ஹிரண்ய கர்ப்பர் என்று பெயர். இதை நம்ம விளக்கிட்டேன். பிராணன் பிராணின்னு யாதி, இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பிராணனுக்கு வேறு ஏதாவது இந்த ஒயர் ஃப்ரேம் ஒன்று செய்யப்பட்டிருது, அதுக்குள்ள பிராணனாக இல்லை. நாடியும் பிராணனும் ஒன்றே. பிராணக பிராணன் ததாதி பிராணாய ததாதி. பிராணனுக்கு பிராணனே தருகிறது அப்படின்னு வச்சுக்கணும். அப்புறம் இங்கே பிராணனை தவிர வேறு ஒன்றுமே இல்லை, அத்வைதம். சடலத்தை யாரும் குறை கூறுவதில்லை, பிராணன் இருப்பதையே தான் கூறுகிறார்கள். பிராணனை கொன்றதனால் பிராணனை உடையவனை திட்டுகிறார்கள். எனவே பிராணியைத்தான் திட்டுகிறோம். பிராணி என்றால் பிராணனுடையவன். அதிவாதி பாரமார்த்திக சத்தியமாகிய இந்த பிராணனை, அதை பற்றி பேசுபவனை அதிவாதி என்று சொல்கிறார்கள். பாரமார்த்திக சத்தியமா சார் இந்த பிராணன்? ஆம், அது குணரீதியாக இருக்கின்ற பாரமார்த்திகம். எனவே அது விவகாரத்தில் இருக்கக்கூடியது. விவகார சத்தியம்தான் பாரமார்த்திக சத்தியம். இவ்வாறு எவன் ஒருவன் உள்ளபடியே புரிந்து கொள்கிறானோ அவனை அதிவாதி. தன்னை அதிவாதி என்று கூறிக்கொள்வதில் சங்கோஜம் கொள்ளக்கூடாது, வெட்கப்படக்கூடாது. தன்னை பிரம்மம் என்று சொல்லிக்கொள்வதில் ஒருவன் பெருமை அடைய வேண்டும். அதிவாதி என்பதை வெளிப்படுத்தவும் கூடாது, மறைக்கவும் கூடாதுன்னு சங்கர் சொல்கிறார். நான் பிரம்மம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் பிரம்மஞானிங்களா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க அப்படின்னு சொல்லவும் கூடாது. தயவுசெய்து யாருமே இந்த பிரம்மஞானத்தை தெரிந்து கொண்ட பிறகு எனக்கு இன்னும் தெரியலேன்னு சொல்லவே சொல்லாதீர்கள். அது பிரம்மத்திற்கு இழுக்கு என்று சொல்றார். அதை வெளிப்படுத்தவும் வேண்டாம், யாராவது கேட்கும்போது இல்லை என்று மறுக்கவும் வேண்டாம். 1 முதல் 15 கண்டங்கள் வரை மேலும் மேலும் உபதேசியுங்கள் என்று நாரதர் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார். பிராணனை பிரம்மம் என்று உபாசிக்கவும் என்று கூறிய பின் மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சனத்குமாரர் அவர் கேட்கவில்லை. பிராணனை அறிந்த பின் அதிவாதி ஆன பிறகு தன்னை பிரம்மம் என்று அவர் உணர்ந்து கொண்டார். பின் கேள்வியை நிறுத்திவிட்ட நாரதரை, சகுன பிரம்மத்தை தானே தெரிஞ்சு வச்சிருக்கிற, நாடி என்று குணத்தில் இருக்குகின்ற முக்குண வயப்பட்ட இந்த பிரபஞ்சத்தை தானே நீ தெரிஞ்சிருக்கிற, நாடி பிராணனுக்கும் மேலான ஒன்று இருக்கப்பா, நீ கேட்காமல் விட்டுட்டியே, உன்னுடைய அறிவு பூர்ணமானது நினச்சிக்க வேண்டாம் என்று அவர் மனதில் நினைத்து மீண்டும் கேளுங்கள் என்று குரு சொல்லுகிறார். இனி 16வது கண்டம் முதல் 15 வரைக்கும் பார்த்தோம். 22 வரை பூம வித்யாவை உபாசிக்கிறார். இதுதான் பிரம்மத்தை பற்றிய ஞானம். சத்தியமான பிரம்மத்தை பற்றி கேள் என்று ஆரம்பிக்கிறார். இந்த முமுட்சுத்துவம் என்பது ஞானத்தை தேடும் தன்மை. ஏன்னா இவங்ககிட்ட முமுட்சுத்துவம் இருக்குது, அது இங்கே நின்றுடுமோ என்ற பயத்தினால மீண்டும் அதை தூண்டி விடுகிறார். ஒருவன் முமுட்சுத்துவம் இருந்ததுன்னா, இந்த பிரம்மத்தை அறிந்து கொள்ள வேண்டும், கடைசி வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கணும், உபதேசம் முற்று பெறவில்லை என்று ஒருவனுக்கு தோன்றி மேலும் மேலும் கேட்கிறான் என்றால் அவனுக்கு முமுட்சுத்துவம் இருக்கிறது என்று அர்த்தம். அதனால் அவனுக்கு இந்த முமுட்சுத்துவத்தினுடைய அடையாளம் என்னென்றால் சாதனத்தை தேடும் ஒரு ஆர்வம். எதன் மூலம் இதை நான் அடைவேன், சரியான சாதனம் எது? முமுட்சுத்துவம் இருக்கிறது, மோட்சம் வேண்டும் எனக்கு, ஆனால் தியானம் செய்யலாமா, ஜபம் செய்யலாமா, தானம் செய்யலாமா, யஜ்ஞம் செய்யலாமா, கர்மயோகம் செய்யலாமா என்று அவனை தேட வைக்கிறது. அது அந்த தேடலின் மூலம் உண்மையிலேயே ஞானம், உபதேசம், சிரவண மனன நிதித்தியாசம் என்று கண்டுபிடிக்கின்ற ஒரு காரணியாக இந்த முமுட்சுத்துவம் இருக்கிறது. முமுட்சுத்துவம் இருப்பவன் தான் மோட்சமடைகிறான். அந்த முமுட்சுத்துவம் அவங்ககிட்ட இருந்ததுன்னா இந்த சாதனத்தில் வரும் தடைகளையும் அது தாண்டி வருகிறது. முமுட்சுத்துவம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னா, கேட்டங்க அவ்வளோன்னா டைம் இல்லை, நான் அவனுக்கு இன்னும் 2 வாரம் கழித்து பார்க்குறேன், ஒரு 50 வயசுக்கு அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தடைகள் தானாக வரும். அதை கடக்க வேண்டும் என்ற எண்ணம் வராமல் போயிடும். முமுட்சுத்துவம் வந்துடுச்சுன்னு சொன்னால் அது தலை போகிற காரியம் என்று அவன் மும்முரமாக ஈடுபட்டு இந்த ஞானம் முழுமை அடையும் வரை எனக்கு வேறு வேலையே கிடையாது என்று இதையே தேடினால் அந்த நிலையில் வரும் தடைகளையும் அந்த முமுட்சுத்துவம் தூக்கி தரும். அவனுக்கு எல்லா தடையும் அது உடைச்சி விடும், துணிவை தருகிறது. முமுட்சுத்துவம் இருந்தால் சாதனத்தில் இருக்கும் பொழுது பல தியாகங்களை அவன் செய்ய வேண்டி வருகிறது, அதை செய்யக்கூடிய துணிவை தருகிறது. முமுட்சுத்துவம் இல்லாதவனுக்கு ஞானத்தை கொடுத்தாக்கா அவனுக்கு தியாகம் செய்ய முடியாமல் அதை பிடிச்சிக்குவான், இதை பிடிச்சிக்குவான், உறவு, புகழ், தொழில், அப்புறம் பிஸ்னஸ்ஸு, பணம் எல்லாத்தையும் பிடிச்சிக்குவான். ஆனால் முமுட்சுவம் வந்தவனுக்கு அதையெல்லாம் உதறி தள்ளி விடுகின்ற
தியாகத்தை செய்கின்ற அந்த சந்நியாசத்தன்மையை அவனுக்கு தருகிறது. அது தியாக ஹேதுவாகவும் இருக்கிறது. எனவே எத்தனை ஹேது பாருங்கள். கர்மஹேது, தடைகளை தாண்டுகின்ற துணிவை தருகின்ற துணிவு ஹேது, கடைசியாக துணிவு வந்த பிறகு என்னையெல்லாம் பிடிச்சு வைக்கிறதோ அவற்றெல்லாம் தூக்கி வீசுகின்ற தியாக ஹேதுவாகவும் இது இருக்கிறது. இந்த முமுக்ஷு எப்படி நகர்ந்து பிரம்மமாகிறான் என்பதை அடுத்து வரும்